வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஐநா அவை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் உள்ள 243 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பொருளாதார நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஐநா அவை உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போதைய சூழலுக்கு ஏற்ப அதனை மாற்றி அமைக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 20வது உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றினார். கோவிட் பரவல் காரணமாக சர்வதேச நாடுகள் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் ஐநாவில் சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா அவை தொடங்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் இன்னமும் முழுமையடையாமல் இருப்பதை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு சபையில் வரும் 2021ஆம் ஆண்டு முதல் இந்தியா நிரந்தரம் இல்லாத உறுப்பினராக பங்கேற்கும் என்று பிரதமர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வரையறைகளுக்கு ஏற்ப இந்தியா தனது பணியை திறன்பட செய்யும் என்று அவர் உறுதியளித்தார். கோவிட் பரவல் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். தலைசிறந்த சிந்தனையாளராக விளங்கிய சுவாமி விவேகானந்தரை இளைஞர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பின்பற்றி வருகின்றனர். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் தற்போதைய சூழலுக்கும் பொருந்துவதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. அந்த கூட்டணி 10 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 115 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதள், இடதுசாரி கட்சிகள் இடம்பெற்றுள்ள மகா கூட்டணி 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 98 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. லோக் ஜன்சக்தி ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. சுயேட்சை உள்ளிட்ட இதர கட்சிகள் 10 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இதனிடையே அம்மாநிலத்தில் வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 28 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 20 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 7 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 2 இடங்களில் வெற்றியும் 4 இடங்களில் முன்னிலையும் பெற்றுள்ளது. சமாஜ்வாதி கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. குஜராத்தில் 8 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 5 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட இந்துராஜ் 10,566 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் டாக்டர் துரு முன்னிலை பெற்றுள்ளார். ஒடிசாவில் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜு ஜனதாதள் கட்சி 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. தெலங்கானாவில் ஒரு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி ஒரு தொகுதியில் வெற்றியும் ஒரு தொகுதியில் முன்னிலையும் பெற்றுள்ளது. நாகாலாந்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்டிபி ஒரு தொகுதியிலும், சுயேட்சை ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு தொகுதியை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. மணிப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 3 இடங்களில் வெற்றியும் ஒரு இடத்தில் முன்னிலையும் பெற்றுள்ளது. சுயேட்சை ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. சிங்கட் சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் தனது வேட்புமனுவை திரும்பப் பெற்றதை அடுத்து பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம்,
கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மாநில அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் கோவிட் தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாகவும் தற்போது மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட் தடுப்பு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வேளாண் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் கூறினார். வேளாண் வளர்ச்சிப் பணிகளுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த நீர்நிலைகள் தற்போது தூர்வாரப்பட்டு போதிய பாசன வசதி கிடைக்கப்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அப்போது அவர் பட்டியலிட்டார். நாடு முழுவதும் கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 92.64% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் பாதிப்பிலிருந்து இதுவரை 79,59,406 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் இந்த நோய் தொற்றிலிருந்து 42,000க்கும் அதிகமானோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 38,74,000 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 5,05,000 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து இன்று 2,237 பேர் குணமடைந்துள்ளனர். புதிதாக இன்று 2,146 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 577 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18,709 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றால் இன்று மட்டும் 25 பேர் உயிரிழந்தனர். உலக அறிவியல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மக்களுக்கு தரமான வாழ்க்கையை உருவாக்குவதே அறிவியலின் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று பரவல் சூழலில் மனிதகுலம் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு சர்வதேச அறிவியல் வல்லுநர்கள் ஒன்றிணைந்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைதி மற்றும் வளர்ச்சியை உருவாக்குவதில் அறிவியலின் பங்களிப்பை பயன்படுத்த மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி நாளை தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் களிமண், உலோகம், மரம், பிரம்பு ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்று கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட இத்தகைய பொருட்கள் நமது கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இக்கண்காட்சியில் இடம்பெறும் பொருட்கள் பிரதமரின் சுயசார்பு இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமையும் என்று அவர் கூறினார். கோவிட் பரவல் காரணமாக கடந்த 7 மாத காலமாக நடைபெறாமல் இருந்த இந்த கண்காட்சி மீண்டும் நாளை தொடங்கி இம்மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் இக்கண்காட்சியில் அமைக்கப்பட உள்ளதாகவும் கோவிட் பரவலை தடுக்கும் வகையில் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்படும் என்றும் திரு நக்வி தெரிவித்தார். மேகாலயாவில் முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையிலான அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு மெத்பா லிங்டோ இன்று அனுமதி வழங்கியுள்ளார். இந்த தீர்மானம் நாளை அம்மாநில சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவைத் தலைவர் தெரிவித்துள்ளார். திரு சங்மா தலைமையிலான அரசு நாட்டின் நலனை காப்பதில் தோல்வியடைந்து விட்டதாக குற்றஞ்சாட்டி வரும் காங்கிரஸ் கட்சியின் டாக்டர் முகுல் சங்மா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார். 60 உறுப்பினர்களை கொண்ட மேகாலயா சட்டப்பேரவையில் காங்கிரசுக்கு 19 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் கட்சிக்கு 21 உறுப்பினர்களும், ஐக்கிய ஜனநாயக கட்சிக்கு 7 உறுப்பினர்களும் உள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. தில்லி அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இதுவே முதல் முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா அவை மாற்றி அமைக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் உள்ள 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பொருளாதார நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஐஆர் நியூஸ்_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.